பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, யாரேனும் துன்மார்க்கரை துதிப்போமா? ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரர்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதுமல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இதற்கு முந்தைய வாக்கியங்களையும் இந்த வாக்கியங்களையும் நீங்கள் சேர்த்து வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தான் செய்வதே தவறு. அப்படி தவறு செய்கிறவர்களை அவர்கள் மேலே பிரியப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த வேதம் பதிவிடுகிறது. வேதத்தை விட்டு விலகுகிறவர்கள், கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள், அவர்கள் துன்மார்க்கரை புகழுவார்கள். இப்படிப்பட்ட நிலைகளில் வாழ்கிறவர்களை நாம் அநேக நபர்களை பார்த்திருக்கிறோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம். சங்கீதம் 101 இப்படியாய் சொல்லுகிறது: இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். தீங்கான காரியத்தை என் கண்முன்னே வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தம வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கபடு செய்கிறவன் என் வீட்டிற்குள் இருப்பது இல்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலை நிற்பது இல்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடிக்கு வேர் அறுப்புண்டு போக, தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன் என்று இங்கே சங்கீதம் 101 பார்க்கிறோம். தேவனை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுவார்கள். வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்களும் அப்படித்தான். வேத பிரமாணமும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை தேவனாக இருக்கிறது. அவர் பேசிய வார்த்தை அது ஜீவனாக இருக்கிறது. அந்த ஜீவன் அவராகவே இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே யாரெல்லாம் தேவனை விட்டு விலகுகிறார்கள், யாரெல்லாம் வேதத்தின் மேல் பிரியமில்லாமல் இருக்கிறார்கள், யாரெல்லாம் வேதத்தின் அடிப்படையிலே வளராமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அவர்கள் உலகத்தின் ஆசாபாசங்களுக்கும் உலகத்தின் அடிமைதன வாழ்வுக்கும் அவர்கள் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து அவருடைய ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் இன்னும் நாம் அநேக வசனங்களை பார்க்கலாம். எபேசியர் 5:11 கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஏன் இந்த வசனம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய கண்களுக்கு முன்பதாக சிலர் இப்படிப்பட்ட பின்மாற்றத்துக்கு நேராய் கடந்து போகிற பொழுது அவர்களை நாம் கடிந்து கொள்ளலாம், அல்லது அவர்களிடத்தில் நாம் பேசலாம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய விருப்பங்கள். ஆனால் சொல்வது நம்முடைய கடமை. ஒருவரும் கெட்டுப்போவது அவருடைய சித்தம் அல்ல. இன்றைக்கு அநேகர் சபையை விட்டு விலகுகிறார்கள், வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறார்கள் என்று எண்ணினால் நாம் நம்மளை நாமே முட்டாளாக அல்லது அறிவியலியாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒருவன் தேவனை நன்கு அறிந்து தேவனுடைய சபையிலே ஞானஸ்நானம் பெற்று அங்கம் வகித்து அவன் நடந்து கொண்டிருக்கிற நாட்களிலே அவன் சபையை விட்டும் அல்லது சபையின் ஊழியனை விட்டும் அல்லது தேவனுடைய வார்த்தையை விட்டும் விலகுகிறான் என்று சொன்னால் அவன் தனக்குத்தானே
படுகுழியை வெட்டுகிறவனுக்கு சமானம். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு நாளும் நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது. தேவனுடைய சபையிலும் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனிடத்திலும் நாம் ஒரு நாளும் எதிர்த்து நிற்க எவ்வளவேனும் தகுதியே இராத நபர்கள். தேவ பிள்ளையே, வேத பிரமாணத்தை மாத்திரம் ஒரு நாளும் விட்டு விலகாதே. வேத பிரமாணத்திற்காக உன்னிடத்தில் போராடுறவரிடத்திலே உன்னை விட்டுக்கொடு. தேவன் உன்னை ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். தேவனே நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்கிறவர். அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வசனத்திற்கும் அவருக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது தேவன் நம்முடைய வாழ்விலே அவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.